ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்து ஒரே அட்டையில் பயணிக்கும் முறையை விரைவில் பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே அட்டை மூலம் பயணச்சீட்டு பெற்று பயணிக்கும் திட்டத்தை ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையில் கூறியிருப்பதாவது, சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 2024 242 புதிய PS6 பேருந்துகள் இணைக்கப்பட்டுள்ளன. 502 தாழ்தள பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. குளிர்சாத வசதியுடன் கூடிய பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் 320 குளிர்சாதன பேருந்துகளுக்கு டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. இதை மேலும் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. வரவுக்கும் செலவுக்கும் இடையான வித்தியாச தொகை ரூபாய் 300 கோடியாக இருக்கும் நிலையில் பணிமனை மேம்பாட்டுக்காக அரசு 111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. பெண்களுக்கான கட்டணமில்லா பயண திட்டத்தின் கீழ் இயங்கப்பட்ட 1559 பேருந்துகள் எண்ணிக்கை இப்போது 1655 அதிகரிச்சிருக்காங்க. மின்னணு பயணச்சீட்டு கருவி வாயிலாக 99.9% பயணச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. மாநகர பேருந்துகளில் 1.3% டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் பயணச்சீட்டு பயணிகள் பெறுகின்றன. மெட்ரோ ரயில் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் NCMC எனப்படும் பொது பயன்பாட்டுக்கான பயண அட்டை மூலம் பயணச்சீட்டு பெறும் திட்டம் இந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது NCMC எனப்படும் பொது பயன்பாட்டுக்கான பயண அட்டையை இந்த மாதத்துக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் CNI பேருந்து இயக்கப்படும் என்பதை விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செயலி மூலம் பயணச்சீட்டு பெறும் திட்டம் நிகழாண்டு பாதிக்குள்ளாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறோம். போக்குவரத்து சிக்னல்களில் பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டம் ஜனவரி இறுதிக்குள்ளாக செயல்படுத்தப்படும். முக்கியமாக 850க்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கான மின்விசிறி அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது மெட்ரோ ரயில் மாநகர பேருந்துகளில் ஒரே அட்டையில் பயணிக்கும் முறை. ஸோ நீங்கள் ஒரே அட்டை எடுத்துறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் பயணம் செஞ்சுக்கலாம். மெட்ரோலையும் பயணம் செஞ்சுக்கலாம், அதேமாரி மாநகர பேருந்துகளும் பயணம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி திட்டம் ஜனவரி மாதத்துக்குள்ளே செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேருந்துகள் வாங்கியிருக்கும், ஸோ எந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்திருக்கும், அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.